ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தருமதி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். எங்கடா போனேன்? இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மேனேஜர் ஃபைல் கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்க போனேன்னா ஆனால் அந்த பிளேஸில் என்றாகி என்னை திட்டாரு. உனக்கு இந்த பிளேஸில் எவன்டா ஒர்க்கு கொடுத்தான், அவனுக்கு கூட்டிகிட்டு வாடானுங்கிற மாரி மிரட்டிட்டாரு. நீ தானே எனக்கு ஒர்க்கு கொடுத்த, அதனால நான் உன்னை தானே கொண்டு போய் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். நம்ம ஜிம்மினா தான் என்ன பண்ண ஏண்டு பண்ணன்னு தெரியாமல் சரி வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்க கூட்டிகிட்டு நேராசி ஒரு ரூமுக்குள்ள என்றானம். ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு யார்டா அவனை ஒர்க்கு கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட ப்ரோடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவா ப்ரோன்னு பாரா. இந்த மாதிரி ப்ரோன்னா இந்த மாதிரி ப்ரோனுங்கிற ரெண்டு வேர்டுக்கு குக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், இப்படிலாம் பேசாட்ட ப்ரோ, கோவப்படாட்டேன்னு அங்கே பக்கத்தில் வா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை போட்டுமே ப்ரோங்கிற மாதிரி கூப்பிட்டு அந்த மூமெண்ட்டில் இப்போது என்னோட ப்ரோ தான் இந்த பிளேஸில் ஒர்க்கு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பாயிண்ட் பண்ணவும், ப்ரோவா டேய் யார்ட நீ முதல்ல எந்த பிளேஸில் இருந்தா வந்துருக்க? என்னோட ஜிமினாவுக்கு ஒரே ஒரு பிரதர் தான், பார்க்க அவனே மாதிரி இருந்துட்டா நீ அவனை ஆயிடுவியா, நீ குக்கி ஆயிடுவியா, என்ன திமிருந்தா இந்த மாதிரி ப்ரோன்னு சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி கோபமான மாதிரி டே கட்டுன்னு கட்டிட்டு நேராக அடிக்கிடுக்கு ஸ்லாப் பண்ணதுக்கு நேராக ஜங்குக்கிட்ட வேண்டாம். ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜிமினா என்றாக்கி ப்ரோன்னு அவன் என்ன சொன்னான்ட்டே அதுக்கு நான் எந்த ரியாக்ஷனும் பண்ணலையே. ஏன்னா நான் அவனை என்னோடய பிரதரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் தான் இந்த பிளேஸில் அவனுக்கு ஒர்க்கு கொடுத்தேன். அவன் ஒர்க் மட்டும் இந்த பிளேஸில் பண்ணலை, என்னோடய ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை பைத்தியமா டே நீ ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரூம் விட்டு வெளியே போச்சுன்னா என்னோடய ப்ரோ சொன்னால் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக்கு பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் குக்கியே திருப்பி ரீகேப்பாக பார்த்த மாதிரி இருக்குது. டேக்கி முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி டே கட்டு வரா. அந்த மாதிரி கட்டுற சவுண்டுக்கு ஜங்குக்கு அப்படின்ற ரூமை விட்டு வெளியே ரன் பண்ணபடி போனால் ஜிமினாடா ஏன்டா அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? டேய் உனக்கு நல்லா தெரியும்ல நான் என்ன மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கேனுங்கிறது தெரியும்ல. நேற்று நடந்த மூமெண்ட்டே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திரும்பவும் அவனை ஏன்டா இந்த பிளேஸ்க்கு ஒர்க்கு கேட்டிருக்க, உன்னை ஏன்டா முதல்ல அவனை இந்த பிளேஸில் ஒர்க்குக்கு வர வச்சுடு அப்படிங்கிற மாதிரி, அவன் என் கம்பெனியில் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக ரொம்ப கோவமாட்டிட்டுனா, நான் உன்னோட ஃப்ரெண்டை தாண்டி உன்னோட பார்ட்னர்கிட்டையாங் இந்த கம்பெனி பார்ட்னர் எனக்கு தெரியும். இந்த பிளேஸில் நான் ஜங்குக்கு ஒர்க்குக்கு வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்ட்டு. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. நீ ஜங்குக்கை பார்க்குற ஒவ்வொரு செகண்ட்லேயும் நீ ஜங்குக்கு குக்கியாக திங்க் பண்ணுற, அதெல்லாம் என்னோடய ப்ராப்ளம் கிடையாது. இந்த பிளேஸ்லேயே ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா என்னோடய பேபிஸ் 2 பேருமே ஜங்குக்கை பாட்டை அடுத்த செகண்டே குக்கின்னு நினச்சிக்கிட்டு குக்கிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஜங்குக்கை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. என் பேபிஸ் கம்பெனிக்கு வந்தால் இது ப்ராப்ளம் ஆகும். முதல்ல ஜங்குக்கை வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் ஒர்க்குக்கு போகவை. நம்மளோட கம்பெனிஸ் நிறைய இருக்குதுல்ல, அதில் வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகவை. இந்த கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணக்கூடாது. நீ எதையாவது பண்ணி முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து ஒர்க்லேருந்து அவனை மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோவமாக பேசுனா இப்போ என்ன ஜிமினாவுக்கு திங்க் ஆகுது. அடா ஆமாம், கூட சேர்ந்து நிறைய டைம் நம்ம ஜானாவும் வெண்டாவும் இந்த பிளேஸ்க்கே வருவாங்களே. ஜானாவும் வெண்டாவும் ஜங்குக்கு மட்டும் பார்த்துட்டாங்க, நம்ம பிளான் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா, உன்கிட்ட தானடா பேசிகிட்ருக்கேன். இல்லை நீ சொன்னதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிச்சு. நான் வேறு ஏதாவது ஒர்க் இருக்கானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அங்கேருந்து போனால் என்ன ட்ரை பண்ணி பார்க்க போறியாங்கிற மாதிரி நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஜங்குக்கு தான் ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கோட கேரக்டர் நார்மல் பர்சன் தானா இல்லாட்டி சீட் பண்ணுறானாங்கிற மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணால் ஷுவா கிட்டே இருந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுறாரு, ஃபைட் பண்ணுறாரு. அதோட 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சேட்லேருந்து 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம க்ளோஸாக அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. பயங்கரமாக அடிக்கிறாங்க, ப்ளே பண்ணுறாங்க, விளாடுறாங்க. அப்புறம் யாருக்காவது ஒரு ப்ராப்ளம்னா 2 பேருமே அவங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டெல்லாம் நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அப்போ ஜங்குக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பேட் பர்சன் மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் குட் பர்சன் தான் அவளுக்கு. ஆனால் கொஞ்சம் கோவமும் படுறான், ஆங்க்ரியாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி குக்கியோட ஃபேஸில் ரொம்ப ஆங்க்ரி மூமெண்ட், அரகண்டான மூமெண்ட்டாக பார்க்கவே முடியாது. ஆனால் ஜங்குக்கோட ஃபேஸில் டக்குன்னு அந்த ஆங்க்ரி மூமெண்ட்டையும் டக்குன்னு கோவப்படுற அந்த ஆங்க்ரியை ஜிமினாவால் நல்லா நோட் பண்ண முடியுது. உங்கள் 2 பேருக்குள்ளே இது ஒன்று தான்டா டிஃப்ரெண்ட். அவன் அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டான், நீ ஒரு செகண்ட்லேயே கோவப்பட்டுருட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு
எப்படியாவது வெண்டாவையும் நம்ம ஜோனாவையும் குக்கி நம்ம ஜங்குக்கு மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹவுஸில் இருக்க ஆண்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெண்டாவையும் ஜோனாவையும் ஷாப்பிங் மாலுக்கு கூட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எடுக்குங்கிற மாதிரி அந்த ஆண்டி கேட்டால் அது நான் அவங்கள பார்த்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் வேணால் ஹவுஸுக்கு அவங்கள பிக் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே டே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் ஹவுஸ்லேயே ஜோனாவையும் வெண்டாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்கிறது கேட்டுட்டு இன்றைக்கி ஷாப்பிங் மாலில் ஜங்குக்கையும் பிபிசியும் மீட் பண்ண வச்சிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அப்படி ஸ்மைல் பண்ணபடி இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஜங்குக்கு சுகாவுமே ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்துருக்காங்க. நம்ம ஷாப்பிங் மாலுக்கு வந்தோம். ஷாப்பிங் மாலில் நம்ம ஜங்குக்கு சுகாவும் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தா அதே ஷாப்பிங் மாலுக்குள்ள ஜிமினா அப்படியே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஆண்டி வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக பிபிசி 2 பேரையுமே அந்த ஆண்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிபிசி ஜிமினா பார்த்தோன்னே ரன் பண்ணபடி அங்கிள்ங்கிற மாதிரி ஓடி வந்தா ஜிமினாவுமே வேகமாக 2 பிபிசியும் ஹேக் பண்ணபடி ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிறாரு. உங்களை பார்த்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க? 2 டேஸுக்கு முன்னாடி தானே ஹவுஸுக்கு எங்ககிட்ட ப்ளே பண்ணி விளாண்டிங்க. அப்படி இருந்தும் நான் உங்களை பார்த்து ரொம்ப இயர்ஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. என்னோடய செல்ல பிபிசி 2 பேரையுமே பார்த்து ரொம்ப டேஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிபிசியோட ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ணபடி நம்ம எல்லோரும் டாய் வாங்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி டாய் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே என்ட்ராகி திங்ஸஸ் வாங்கிட்டு இருந்தா கரெக்டாக ஜங்குக்கும் சுகாவும் இருக்கிற பிளேஸ்க்கு ஜிமினா வெண்டாவையும் ஜோனாவையும் தூக்கிட்டு வருவார். அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தான். வெண்டாவும் ஜோனாவும் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அது ஜங்குக்குள்ள தன்னோட மாமனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கின வேகத்திலேயே நேராக ஜங்குக்கு க்ரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணபடி லெக்க க்ரிப்பாக பிடிச்சா ஜங்குக்கு ஷாக் ஆகி பயத்தில் என்ன யாருடா அப்படி பிடிக்கிறதுங்கிற மாதிரி அப்படி கீழே குனிஞ்சு பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா க்யூட்டாக 2 பேபிஸ் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு யார்ப்பா நீங்கள் என்னையும் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நம்ம வெண்டாவையும் ஜோனாவையும் நோட் பண்ணால் குக்கி மாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னுமா டேடு மேலே நீங்கள் கோவமாக இருக்கிறீங்க? டேடுலாம் உங்ககிட்ட நிறைய ஃபர்கியூ சொல்கிறேன் இருக்காரு. நம்ம ஹவுஸுக்கு போகலாமா? உங்ககிட்ட நிறைய ஃபர்கியூ டேடு சொல்லுவார். அப்புறம் எங்கள் கூடயே ஹவுஸில் இருங்களேன். இப்படிலாம் கோவப்பட்டுட்டு அதர் கண்ட்ரிக்கு போகாதீங்க. நீங்கள் இவ்வளோக்குள்ளவா எங்களை பற்றி திங்க் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்க. நாங்கள் ஆனால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா மாம் அப்படிங்கிற மாதிரி குக்கிங்கிற திங்கிங்களே என்ன மாதிரி ஜோனா வேண்டாம் பேசினா அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகுது. என்ன பாட்டு மாம்னுங்கிறாங்க குக்கின்ங்கிறாங்க. ஓ டேயோட பேபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் பேபிஸ் கேக்குள்ளே நீல் டவுன் போட்டபடி பேபிஸோட ஃபேஸ் அப்படி கப்பனபடி நானும் உங்களுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன். உங்களை என் பக்கத்துலேயே வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். உங்கள் கூடயே தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிப்பார். அந்த மாதிரி ஹக் பண்ணால் ஜிமினா அப்படியே கரெக்டாக ஜங்குக்கிட்ட என்ன ஜங்குக் பார்த்தோன்னே பேபிஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்ட்டு ப்ளே பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் தான் ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு அது ஒன்றும் இல்லை சும்மாடா பேபிஸ் 2 பேரும் செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்கல்ல அந்த மூமெண்ட்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பேபிஸு டேயோட பேபிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா அதான் என்னை பாட்டு மாம்னு பேசுகிறாங்களா? உண்மையிலே 2 பேருமே பார்க்க க்யூட்டாக குக்கி மாதிரியே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நீங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, மில்க் ஷேக் குடிக்கலாமாங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி நம்ம குக்கி ஜங்குக் கூடயே நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பேபிஸ். இந்த மாதிரி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் ஜிமினா தான் ஜங்குக் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்குமே டைட்ஸ்லாம் தூக்கி வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஃபீட் பண்ணுறது என்ன, மில்க் ஷேக் கொடுக்குறது என்னங்கிற மாதிரி ஒரு மாமோட பிளேஸ்லேருந்து எந்த மாதிரி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக சீக்கிரமாகவே இந்த டேயை மேரேஜுக்கு எப்படியாவது அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஜங்குக்கையும் பேபிஸையும் மீட் பண்ண வச்சுச்சு. ஆல்ரெடி பேபிஸ் ஏற்கனவே டேட்டை ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு குக்கியாகவே திங்க் பண்ணிட்டாங்க. இனியும் பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அப்புறம் டேக்கு வேறு வழியே இல்லாமல் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி டைம் ஒரு 2 ஹவர்ஸ் 2-3 ஹவர்ஸ் மூவ் ஆன மூமெண்ட்டுக்கு பேபிஸ் எப்படியாவது சேஃபாக ஹவுஸில் கொண்டு விட்டுருணுங்கிறதுக்காக ஜங்குக்கும் நம்ம ஜிமினாவும் சுகாவும் 3 பர்சன்ஸுமே கரெக்டாக
டேயோட ஹவுஸ்க்கே வராங்க. இந்த மாதிரி வந்தா டேயோட ஹவுஸ்க்குள்ள அப்படியே ஜிமினா பேபிஸ் ரெண்டுத்தையும் ஹேண்ட்ஸில் வச்சபடி என்ட்ரானம். சுகாவும் ஜங்குக்குமே கரெக்டாக டேயோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இதான் நம்ம பாஸ் டேயோட ஹவுஸாண்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், பாட்டாலே நல்லா தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால். 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக ஹால்குள்ளே என்ட்ரானா. அண்ட் ஆண்டி தான் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்க பேபிஸை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு பேக் சைடில் வர ஜங்குக்கை பாட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பேபி போட் ஆனதுக்கப்புறம் பேபியையும் குக்கியும் டேக்கராக பாட்டுக்கிட்டுக்கு இந்த ஆண்டி தான் நம்ம டே ஒர்க்குக்கு வச்சுட்டுருப்பாங்க. குக்கி டெத் ஆனதுக்கப்புறமும் பேபிஸ் 2 பேருமே டே கூட சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி பத்திரமா பாட்டுக்கிட்டது இந்த ஆண்டி தான். அப்போ பாட்டு குக்கி மாதிரியே ஜங்குக்கு என்ட்ராகிறத பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஃப்ரீசிங்லே நின்னா. ஜிமினா கரெக்டாக அந்த பசங்க கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, என்ன ஆண்டி குக்கியை பார்த்த மாதிரி ஃபீலாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஆண்டி ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஆமாம் ஜிமீன் அப்படியே பார்க்க குக்கி மாதிரி இருக்காங்களே, யார் இந்த பர்சன்? நான் ஒரு செகண்ட் குக்கி தான் இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரி நான் ஃபீல் ஆகிட்டேன். யார் இந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இவனோட நேம் ஜங்குக். இவன் வந்து சுகாவோட ஃப்ரெண்ட். சுகா என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவன் அதர் கண்ட்ரியில் இருந்தான், இப்போ நான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, குக்கி மட்டும் என்னோடய பிரதர் கிடையாது, ஜங்குக்குமே என்னோட பிரதர் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணால் ஜானா வந்துட்டாமே அப்படியே நேரக்கில் இறங்கி வந்து ப்ளே பண்ணப்படி ஜூஸு மில்க் ஷேக்லாம் ஆண்டி எடுத்து வச்சுருப்பாங்க. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணப்படி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேயோட ஹவுஸை ஃபுல்லாக நோட் பண்ணப்படி வாலில், அதோட ஹாலில் வால் இருக்கும்ல, அதில் குக்கியோட பிக் தான் செம பெருசாக அழகாக க்யூட்டாக இருக்குது. பக்கத்துலேயே டேயோட பிக், அப்புறம் டேயோட ஹேண்ட்ஸில் ஜானா வெண்ட்டாக வச்சுருக்க மாதிரி குக்கியோட 2 ஹேண்ட்ஸ்லேயுமே ஒரு பக்கம் ஹேண்ட்ஸில் ஜானா ஒரு பக்கம் ஹேண்ட்ஸில் வெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்க மாதிரி பிக்ஸ்லாம் இருக்குது. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு அப்படியே நான் இந்த மாதிரி ஒன்று பிக்கில் நோட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல குக்கி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி குக்கியோட பிக்கை நோட் பண்ணால் இப்போ அந்த ஹவுஸுக்குள்ள டேயோட கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகிற சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நம்ம ஜிமினாவும் ரொம்ப ஷாக்கானா நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நேராக கிச்சனுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் மறைஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டி கரெக்டாக கொண்டு வந்து பிரிட்ஜுக்கு பின்னாடி நிற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிற்க வச்சேன் டே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்கே லைட்டாக ஷாக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ்லேயே டே நோட் பண்ணிட்டு இருந்தேன். டே நேராக ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லைடா வேண்டாவையும் ஜோனாவையும் பட்டு ரொம்ப டேஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேண்டாவை நோட் பண்ணால் டே வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வெண்டாவும் ஜோனாவும் நேராக வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணப்படி, டேட் நாங்கள் மாமை மீட் பண்ணோம், மாம் நம்ம கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம், மாம் இனி நம்ம ஹவுஸில் தானே இருப்பாங்கங்கிற மாரி மாம்னுங்கிற மாரி ஜங்குக்கு பார்த்த மூமெண்ட்டில் என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம டேக்கு ரொம்ப டவுட் ஆகுது. என்ன மாம்னுங்கிறாங்க, எந்த மாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜிமினா நோட் பண்ணால், இல்லைடா அவங்க ஏதோ ப்ளே பண்ணி விளையாடுறாங்க, எப்போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவாங்க, மாம் எப்போ வருவாங்கன்னு கேட்பாங்க, இப்போ என்ன நான் மாம் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறாங்க, சின்ன பிள்ளைல அப்படி தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி சமாளிப்பாரா இந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது நம்ம பேபிஸ்கிட்ட பேசிக்கிட்டு ஜிமினாட்ட பேசிகிட்டே இருந்தால் நம்ம ஜங்குக்கு அப்படியே பிரிட்ஜுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தவர் தான் டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டேயை நோட் பண்ணிவிட்டு டேயை சைட் அடிச்சு எப்படி நின்றுட்டுருக்காரு. இந்த மாதிரி டேயை சைட் அடிச்சபடி நின்றுட்டுருக்க மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா டே மாட்டணும்னு வச்சுக்கோங்க, டே என்ன மாதிரி நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னே தெரியல, நம்மளை மட்டுமா ஜிமினாவுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னே தெரியல. ஆனால் இந்த கேப்பில் கூட இவ்வளோ நர்வஸில் கூட டேயோட ஐஸில் படக்கூடாதுன்னு நம்ம மறைஞ்சி இருந்தாலும் அந்த குட்டி குட்டி கேப்பில் கூட சைட் அடிச்சுட்டு நிற்கிறேன். டே படா இப்போ சைட் அடித்தா என்ன தப்பு, அதான் பார்க்க என்னோட டே ரொம்ப ஹேண்ட்ஸமாக தானே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ அமைதி நின்று நான் டேயோட ஐஸில் பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு டே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு லைட்டாக தும்மல் மாதிரி வருது. இந்த மாதிரி தும்முற சவுண்டை கேட்டு நம்ம ஜிமினா ஷாக்கானா ஆண்டி ஷாக்கானா போச்சு போ அதான் காட்டி கொடுத்துட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா, டே நான் வேணும்னே பண்ணலடா, எனக்கு தெரியும் நீ வேணும்னு தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா, ஆண்டி கிச்சனில் யார் இருக்கா
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி எழுந்துட்டா ஐயோ பட்டுருவானோங்கிற மாதிரி செம பைட்டில் டேட் இங்கே பாருங்க வெண்டா கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாரி ஜோனா கட்டணும் வெண்டா அப்படி கீழே விழுந்த மூமெண்ட்டை போட்டுட்டு அப்படி இங்கே கிச்சனை பாட்டு வந்தவர் ரன் படப்படி நேராக வெண்டா ஸ்டெப்கிட்ட இருக்கிற வெண்டா வந்துட்டு அப்படியே தூக்கு வராத தூக்குனா இடாண்டா சரியான டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே இருந்த சுகாவும் ஜொங்குக்கும் அப்படி கிச்சனை விட்டு வெளியே வந்து ஹவுஸை விட்டு வெளியே போயிடலானுங்க மாதிரி கரெக்டாக டோர்கிட்ட வரைக்கும் வேகமாக ரன் பண்ணபடி போவாங்களா போயிடலான்ங்கிற மாதிரி போனால் திரும்பி ஜொங்குக்கு பாட்டுருவார் 2 பேரும் நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல எப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு சுகம் அப்படின்னு வெண்டாவா அப்படியே ஜோனாக்கிட்ட விட்டுட்டு 2 பேரும் ரூமுக்கு போங்க நான் இப்போ வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேராக ரூமுக்கு போக வைப்பாங்களா அந்த மாதிரி போக வச்சுட்டு நேராக நம்ம ஜொங்குக்கிட்டையும் சுகாக்கிட்டையும் வந்துட்டு 2 பேருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஜொங்குக்கு தன்னோட ஹவுஸ்க்கே வந்துட பாட்டு காண்டாகி நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா ஏன்டா இப்போ அவனை கட்டுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னா ஒர்க்குக்கு கம்பெனிக்கு அவனை நீ எடுத்ததே என்னால் அலோவ் பண்ண முடியல ஏன் ஹவுஸ்க்கே அவனை கூட்டுருக்க உனக்கு நல்லா தெரியும்ல வெண்டா ஜோனா பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல இவன் பார்க்க குக்கி மாதிரியே இருக்கிறான் அப்புறம் குக்கிங் திங்க் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ப்ராப்ளம் பண்ண இந்த பிளேஸ்க்கு அவனை கூட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கட்டிட்டு அப்படியே ஜொங்குக்கு பாட்டு ஹெவியாக மறைச்சிட்டு தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் என்ட்ராகணும் இந்த ஹவுஸ்க்கு என்ட்ராகணுங்கிற திங்கிங்லாம் வச்சுக்காட முதல்ல என் ஹவுஸுக்கு நீ வரைய கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆஷாவே திட்டுறாரு நீ என் ஹவுஸுக்கு வரக்கூடாது முன்ன என் முன்னாடியே வந்து நிற்காத அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க மாட்டிட்டு ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணுற மாதிரி போனால் ஜிமினா வந்து ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு ஏன் பிரதரை அடிக்காட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓம் பிரதரானுங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷாக் ஆகி குக்கி மாதிரி இருந்தால் குக்கி மாதிரி இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே உனக்கு பிரதர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுனா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ என்னை பொறுத்த வரைக்கும் ஜொங்குக்கும் என்னோடய பிரதர் தான் உனக்கு வேணால் குக்கி மாதிரி இன்னொரு பர்சன்ட் இருக்கிற மூமெண்ட்டும் பார்க்க பிடிக்கல அக்செப்ட் பண்ணிக்க பிடிக்கலன்னா அது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதுக்காக நீ ஏன் பிரதரை பனிஷ் பண்ண முடியாது இது உன்னோட ஹவுஸ் உன் ஹவுஸுக்கு என்னோடய பிரதரை கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தான் நான் இந்த பிளேஸ் வழியாக வந்தேன் ஒர்க்கு முடிஞ்சு வெண்டாவையும் ஜோனாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் அங்கே வந்தேன் என்னோடய காரில் தான் ஷியோவும் ஜொங்குக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லை ஏன் கூட தான் ஜொங்குக்கு இருக்கிறான் என்னோடய ஹவுஸில் குக்கியோட ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் கோவமாகி குக்கியோட ரூம் அவனுக்கு எதுக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கட்டுனா நீ ஏன் டென்ஷன் ஆகுற நான் என்ன உன் பெட்ரூமையே ஜொங்குக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி ஜிமினா நோட் பண்ணால் அப்படி ஹெவியாக முறைக்கிறாரு பின்ன என்னங்க என்னோட ஹவுஸ் இவன் என்னோட பிரதர் இவன் ஹவுஸுக்கு வந்து பிறந்தா என்னோடய மாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்காங்க ஜொங்குக்கு என் கூட தான் இருப்பான் ஜொங்குக்கு என்னோட பிரதர் இன்னொரு டைம் என் பிரதரை ஏதாவது பனிஷ் பண்ணி இந்த மாதிரி ஹார்ஷாக திட்டுங்கிற மாதிரி ஏதாவது வேர்டு திங்க் பண்ணி வச்சுருந்தா அதை அரெஸ்ட் பண்ணிருட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வாங்கடாவான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்க சொல்லி தப்பிச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வேகமாக ஷோவோட ஆன்சி ஜங்கு கூட ஆன்சி இப்படி வேகமாக காருக்கு போனால் இப்போ நீ என்கிட்ட என்னடா சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியாலிட்டிக்கு வந்து பயங்கரமாக கட்டுனா ஐயோ அதுக்குள்ளே ரியாலிட்டிக்கு வந்துட்டானே நான் கட்டுனதுலாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ள உட்காரட்டா ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வச்சுட்டு நாளைக்கு கம்பெனியில் பார்க்கலானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனால் உனக்கு என்ன திமிரு இருந்தால் உன்னோட ஹவுஸுக்குள்ள அவனை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் குக்கியோட ரூம் அவனுக்கு கொடுப்பேங்கிற மாதிரி என்கிட்டே சொல்லுவேன் அது எப்படி இருந்தாலும் என்னோட குக்கியோட ரூம்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுறாரு இந்த மாதிரி கட்டுனா ஆண்டி தான் குக்கி இந்த பிளேஸை இல்லாட்டாலும் குக்கியோட திங்ஸை டச் பண்ண யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு நம்ம பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான் டேடா என்ன இவனை நம்ம ஹவுஸுக்கெலாம் கூட்டு வந்துட்டான் சரி நெக்ஸ்ட் டைம் ஜிமினாட்ட சொல்லிடலாம் இல்லாட்டி வெண்டாவும் ஜோனாவும் நம்மகிட்ட ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் வெண்டாவும் ஜோனாவும் மாமங்கங்கிற மாதிரி கேட்டு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் தான் நம்ம டேக்கு புரியுது ஹவுஸுக்குள்ளே சும்மா என்ட்ராகல வெண்டாவையும் ஜோனாவையும் ஜொங்குக்கு நோட் பண்ணியிருக்கான் பேசியிருக்கான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் இதனால தான் நம்ம உள்ள என்ட்ராகஸில் நாங்கள் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணோங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த ஜொங்குக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் டென்ஷனில்
இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு மறுபடியும் என்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு அவங்க ஹவுஸுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லீப் பண்ணுங்க 2 பேருங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சா 2 பேபிஸும் பயங்கரமாக அடம் பிடிக்குது. இப்படி அடம் பிடிச்சா வந்து பயங்கர கொஞ்சம் ஹாஷாக திட்டி பெட்டில் படுக்க வச்சுருவாரு. இந்த மாதிரி படுக்க வச்சா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆனால் நம்ம மறுபடியும் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறாரு. குக்கியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே தான் இப்போ நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்காரு. இப்படி வேர் பண்ணால் அப்படியே நம்ம குக்கியை திருப்பி பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மூமெண்ட்டில் இந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பர்சன் சொல்ல, ஆனால் ஜிமின் ப்ரோ என்னை இதுதான் வேர் பண்ண சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் மாடலிங் ஒர்க் பண்ணதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம்ல, அது எப்படிலாம் ஃபோட்டோவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம குக்கிக்கு நம்ம ஜங்குக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக 2-3 பர்சன்ஸ் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு ஃபோட்டோவுக்கு பிக் எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்க தெரியாடா, இப்போ பாரு எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டுமா நின்று இப்படி போஸ்ட் கொடுக்குடா அப்படி போஸ்ட் கொடுக்குடா சுகா இந்த மாதிரி லுக் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட பயங்கரமாக கலாய்ச்சபடி இருந்தோம். அந்த பிளேஸுக்குள்ள என்ட்ராகிற நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வியார் பண்ணியிருக்கிறது மட்டும் குக்கியோட ட்ரெஸ்ஸஸ் இல்லை ஜங்குக்கு அந்த மூமெண்ட்டை பற்றி காண்டாகி உன்னை எவன்டா அதெல்லாம் டச் பண்ண சொன்னதுங்கிற மாதிரி அந்த ரூமோட கீ உனக்கு எவன்டா கொடுத்தது, அந்த ரூமுக்குள்ள ஏன்டா போனேன், டே அன்னைக்கு உன்ட்ட என்னடா சொன்னேன், என்னோடய குக்கியோட திங்ஸஸ் எதையுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நான் சொல்லலையாடா, இந்த ட்ரெஸ்ஸை ஏன்டா வேர் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ஆஷன் இருந்தால் என்ன விட்டால் ஷேர்ட்டை கலாட்டிடுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக் ஆக்கிட்டே புஷ் பண்ணுறாரு. என்ன 8 பர்சன்ஸ் இருக்க சொல்லி என் ஷார்ட்டை ரிமூவ் பண்ண வரீங்க, பாஸாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ளே பண்ணக்கூடாது. உங்கள் பாரு ஜங்குக், என்னை நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகின டேஸ்லேருந்து என்னை டென்ஷன் ஆக்குற, என் குக்கியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு, யாரை கேட்டு முதல்ல அதெல்லாம் டச் பண்ண, இதெல்லாம் என் குக்கிடு அப்படிங்கிற மாதிரி செம்ம கோம நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணா. ஆமாம் எல்லாமே குக்கீடு தான், யாப்பா பாட்டாலும் குக்கீடு டென்ஷன் ஆக்கிட்டு, ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணபடி அப்படியே வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறாரு. இந்த மாதிரி முணுத்தான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நீங்கள் இப்படி என்னை சுற்றிட்டு நிறைய இருந்தால் நான் எப்படிடா ரிமூவ் பண்ணுறது, கீழே கொண்டாடா அப்படிங்கிற மாதிரி டேயை பரா அந்த மாதிரி கேட்டான். சுகா ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. டேயுமே ஒரு செகண்டில் ஷாக் ஆகி ஜங்குக்கு பார்த்தா ஐயோ டக்குன்னு எப்போடு பேசுகிற மாதிரி பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அது ஒன்றும் இல்லை பாஸ், இத்தனை பர்சன்ட் இருக்க சில எப்படி பாஸ் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ரூமோட கீயை வர பிடிங்கிட்டீங்க, தாங்களேன் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு தந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். கீ அப்படி நம்ம டே கொடுத்தாவே நம்ம போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் கீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீயை தூக்கி போட்டுட்டாங்கிறது நம்ம ஜங்குக்கு பண்ணால் திமிரை பாட்டியா அவனுக்கு திமிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கீயை கேட்ச் பிடிச்சிட்டு நம்ம நேராக ஒரு ரூமுக்கு போகிறாரு. எல்லாம் நார்மலாகவே இருக்க முடியல, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு, தலைலாம் வலிக்குது, ஹெட்டேக் ஆக்குது. இந்த மாதிரி ஹெட்டேக்கில் துடிச்சிக்கிட்டு இருந்தா நான் காஃபிக்கு போட பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. டே உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, இந்த ஜங்குக்கு வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு அனுப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் ஜங்குக்கு பக்கத்தில் உனக்கு குக்கி பட்ட ஃபீல் ஆகுதா ஜிமின் டே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கவும், ஏன்னா அவனுக்கு பார்க்க சொல்ல எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது, அவன் தேவையில்லாமல் என்னோட எல்லா திங்ஸுமே டச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாகவே ஜங்குக்கு திட்டுறாரு. அவன் தேவையில்லாமல் ஏன் குக்கியோட திங்ஸஸை டச் பண்ணுறது, ஏன் குக்கியோட பிளேஸ்க்கு வரணும்னு திங்கிங்கில் நீ ஜங்குக்கு உன் ஹவுஸில் வச்சுருந்தா அதை இப்போவே அரெஸ்ட் பண்ணிடு, ஏன் குக்கி என்னோடய ஹார்ட்டில் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருப்பான், என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ரொம்ப ஹஷாக கண்ட மினிக்க நம்ம ஜிமினாவே திட்டிட்டு, அந்த மாதிரி மைண்ட் செட் உனக்கும் ஜங்குக்கும் இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிடுங்க ஓகே. இந்த ஆட் ஒர்க்கிங் முடிஞ்ச அடுத்ததுலேருந்து அவனை இந்த பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு அனுப்பு, அவன் ஆட் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, அதேமாரி ஏன் கம்பெனியில் நான் இருக்கிற இந்த கம்பெனியில் அவன் இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு ஜாப்பை அவனுக்கு மூவ் ஆன் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசினேன். ஜிமினாவுக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிட்டு என்னடா நம்ம ஜங்குக்கு சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இவன் ஜங்குக்கு பார்த்தாலே இருட்டிட்டிங்கில் பொங்கி எழுறான் எரிமலை மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படியே டெராஸ் மேலே வந்து நின்று ஸ்மோக் பண்ணபடியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டேயை எப்படி மேரேஜுக்கு ஓகே பண்ண வைக்க அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி நம்ம ஜிமினா மேலே திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது ஒரு 3 days போகுது. 3 days கழிச்சு ஷாப்பிங் மேலே தான் ஜங்குக்கு சுகாவும் ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா 100 daysலேருந்து ஷாப் மேலே ஷாப் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஜிமினாவோட மணி மட்டும் இப்படி கரைச்சிட்ருக்கியே அப்படிங்கிற மாதிரி சுகாவை கலாய்ச்சான். என்ன பண்ண சொல்கிற, நம்ம போடுற பிளான்னு தான் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் 2 பேரும் மாட்டி பேசிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வெண்டாவும் ஜானா வந்து ஜங்குக்கோட நேமை சொல்லி அதோட குக்கியோட நேமை சொல்லி கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக்குமே திரும்பி வேகமாக வந்து குக்கி
குக்கியோட நேமை சொல்லி கட்டிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு அண்ட் ஜானாவி வெண்டாவி ஹேண்ட்ஸில் தூக்கி ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணபடி உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீங்கள் எதுக்காக ஹவுஸ்லேருந்து வெளியே போனீங்க, உங்களுக்கும் டேடுக்கும் ஃபைட்டுனா நீங்கள் இந்த ஃபைட்டை என் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் 2 பேரும் ஃபைட் பண்ணி பிரிகிறீங்க? நீங்கள் பிரிகிற மூமெண்ட்டில் நாங்கள் எவ்வளோ பெயின் ஆகிறோம் தெரியுமா? நீங்களும் டேடும் ஒரே ஹவுஸில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். டேடு மேலே கோவம் இருந்தால் எங்களுக்காக ஃபர்கியூ பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வாங்கலேன் அப்படிங்கிற மாரி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வெண்டாவும் ஜானாவும் மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருந்தான். நானும் அந்த ஹவுஸுக்கு வரணுன்னா திங்க் பண்ணுறேன், பட் வர முடியலையே அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம வெண்டாவும் ஜானாவை நோட் பண்ணோம். கரெக்டாக வெண்டா ஜானாவுக்கு பக்கத்துலேயே டே வந்து நிற்கிறாரு. செம்ம கோவமாக அப்படியே வெண்டாவையும் ஜானாவையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பாட்டு ஹெவியாக முறைக்கவும் ஜங்குக்கு டக்குன்னு வெண்டாவையும் ஜானாவையும் கீழே விட்டுட்டு டே எப்போ பாரு அந்த மாதிரி பாட்டா டேட் மாமா நம்ம இப்போவே ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினோம். 2 பேரும் வாங்க உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேங்கிற மாதிரி சொன்னால் மாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹான்ஸையும் கிரிப்பாக பிடிச்சா டே இன்னுமே பயங்கரமாக இரிட்டேட்டிங் ஆகுறாரு. செம்ம காண்டில் அப்படி நம்ம ஜங்குக்கு பாட்டு மறிச்சா டே இங்கே வந்துருக்கானுங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லலாம்ல சுகா, நான் எங்கடா நண்டா சொல்ல வந்தேனே, நீ ரன் பண்ணதுக்கு முன்னாடி உன்னை பிடிக்க ட்ரை பண்ணேன், நீ 2 பேபிஸை பார்த்தோன்னே தட்டி விட்டுட்டு ஓடி வந்தா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்த மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணியிருப்பாரு. ஜங்குக்கு பிடிக்க ட்ரை பண்ணவும் செஞ்சிருப்பாரு. பட் பேபிஸை பார்த்தவே கேட்டில்ல வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டாரு. இந்த மூமெண்ட்டில் டே ஹெவியாக மறைச்சபடி பேபிஸ் முன்னாடி நம்ம ஜங்கு கிட்டிட்டுனா குக்கி திட்டுற மாதிரி தான் பேபிஸ் திங்க் பண்ணணும்னு கேட்டு கேட்க வேறு வழி இல்லாமல் பேபிஸ் கூடயே நம்ம ஜங்குக்கும் போக டின்ஸஸ் வாங்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஹவுஸ் வரைக்கும் வருவாரா வந்து பேபிஸ் 2 பேருமே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் வரத்தில் அப்படி நம்ம ஜங்கு காரை விட்டு இறங்குறாரு. இறங்கி நேராக நம்ம ஜிமினாவோட ஹவுஸுக்கு தான் வந்துட்டுருக்காரு. என்னடா எங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ரோட்டில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னால் ரோட்டில் நிற்கிறியா இண்டா ரோடா அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. டேய் நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வண்டியாடா, எப்படியும் எனக்கு தெரியும் பாடியிலே ஒன்றை இறக்கி விட்டுருவாருன்ட்டு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா வந்து பைக்கில் உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவும் ஜங்குக்கும் அங்கேருந்து போனோம். வெண்டாடான் எழுந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அடப்பிடிக்கிறாரு. மாதிரி பிஹேவியர்களுக்கு வெண்டா அந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு தெரியாது நான் குக்கி மாமா மீட் பண்ணேன், அவங்க எங்கே கூட தானே வந்துட்டு இருந்தாங்க, ஹவுஸ் வரைக்கும் காரில் தானே வந்துட்டு இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் என் மாமா ஹவுஸுக்கு வர விடாத அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணி ஃபைட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன என்னமோ பண்ணுறீங்க, எனக்கு ஏன் மாம் வேணும் இல்லாட்டி என்னை கொண்டு போய் என் மாம்கிட்ட விட்டுருங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி வெண்டா கட்ட என்னடா எதுட்டா பேசுகிற, என்னடா இந்த மாதிரி கட்டுறேங்கிற மாதிரி கோமாகி பயங்கரமாக வெண்டாவை கட்டம் இந்த மாதிரி கட்டுன்னு கட்டிட்டு இதுக்கு மேலே தேவையில்லாமல் இப்படிலாம் பேசக்கூடாது, அடா ஓ மாமுக்கும் எனக்கும் ஃபைட்டுன்னுக்கிறோம்ல, ஃபைட்டை நான் என்னாலலாம் போய் ஃபர்கியூலாம் கேட்க முடியாது, ஃபர்கி கேட்டு நான் ஃபைட்டெல்லாம் என் பண்ண விரும்ப மாட்டேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசி கட்டிட்டு இருந்தீங்க, பேபிஸ் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். அந்த ஆண்டி தான் பேபிஸ் தான் ரொம்ப சைல்டான பேபிஸ் இதை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுறாங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா நீ என்னட்ட இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, இப்போ என்ன உனக்கு ஜங்குக்கை மீட் பண்ணுறதில்ல, ஜங்குக்கை பார்க்க சொல்ல பேபிஸ் குக்கிங் திங்க் பண்ணி ஏதாவது ஃபீலிங்ஸ் பண்ணுறோங்கிறத திங்க் பண்ணுறது எனக்கு புரியுது, அப்போ நீ ஏன் உன்னோட பேபிஸ்கிட்ட போய் உன்னோட மாம் டெட் ஆகிட்டாங்க, இப்போ இருக்கிற பர்சன்ட் உன் மாம் கிடையாதுன்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி குக்கி டெட்டான மூமெண்ட்டை உன் பேபிஸ்கிட்ட சொல்லு, அப்போ ப்ராப்ளம் எண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னால் எப்போதுமே சொல்ல முடியாது, மாம் இன்னும் இந்த பிளேஸில் இருக்காங்கங்கிற திங்கிங்கில் தான் பேபிஸே இருக்கிறாங்க, ஏன் குக்கி என்னை விட்டு மூவ் ஆகலங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நான் இருக்கிறேன், இப்போ போய் இருந்துக்கிட்டு அது வேற ஒரு தேர்ட் பர்சன் ஓ மாம் 1 இயர் இங்கே போட்டாகி 1 இயருக்கு முன்னாடியே டெட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அதை எப்படி என்னோடய பேபிஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதை நம்பவும் மாட்டாங்க, எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் திரும்பவும் ட்ரிங்க் பண்ணால் போட்டுன்ட்டு இதுக்கு மேலே ட்ரிங்க் பண்ணுறான், நான் ஏற்கனவே 2 பாட்டில்ஸ்க்கு மேலே ட்ரிங்க் பண்ணிட்டேன், இது தேர்ட் ஆஃப் 2 பாட்டில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணால் குக்கி என்னை விட்டு பிரிஞ்சு போய் எனக்கு ஹெல்ப் என்ன கொடுத்தா யாருன்னே தெரியல, அவனோட லுக்கில் அவனை மாதிரியே இந்த பிளேஸில் என்ட்ராகி என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கான்,
எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல. இந்த ஜெமினாக்கிட்ட அவனை ஏதாவது இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆனாக்குனாலும் அவன் ஏன் பிரதர் ஏன் கூட தான் இருப்பேங்கிற மாதிரி எனக்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஆளுக்கு சுற்றி என்கிட்டயே ப்ராப்ளம் பண்ணுறீங்களே, என்னை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையை கட்டுனபடி அப்படியே அந்த ட்ரிங்க் பாட்டில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி குடித்தான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு மார்னிங்கே அப்படி பெட்ரூமில் வந்து நோட் பண்ணால் ஜானா எழுந்துக்கிட்டா. ஆனால் வெண்டா எழுந்துக்கல. அந்த மோமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வெண்டா எழுந்துக்கோ, ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு, டேட் வர கம்பெனிக்கு போகணும், பா ஜானாவா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜானாவை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போட்டு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு திரும்பி பார்ப்பாரா. வெண்டா இன்னும் பெட்டில் எழுந்துக்காட்டப்பட்டுட்டு நேராக திரும்ப வெண்டாக்கிட்ட வந்துட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பிடிவாடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, வா ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெண்டாவை புஷ் பண்ணி தூக்கலான்னுங்கிற மாதிரி தூக்குனா வெண்டா ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட்டும் வெண்டாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம் ஆகி மவுட்டுக்கிட்டலாம் ஒரு மாதிரி நுர வந்துருக்க மூமெண்ட்டை போட்டு ரொம்ப ஷாக் ஆகி நைட்டு அப்படி என்ன நினச்சினுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்துலேயும் நர்வஸ்லையும் நேராக வெண்டாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டுருவாரு.